வந்த சனமெல்லாம் குந்தணும். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பிக் மவுத் சீரிஸோட 14வது பாகத்தை தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங் பெருசை நெருங்குங்கிறதுக்காகவே வரப்போகிற மேயர் எலெக்ஷனில் தானும் போட்டி போட போகிறதா நம்ம ஹீரோ ஓப்பனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருந்தான். பட் அதில் என்ஆர் ஃபோரமோட தயவு இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால பெருசை நேரடியாக மீட் பண்ணணும்னு காங்கா வர வச்சு அவன் கூட ஒரு டீலை போட்டு பெருசோட மேன்ஷனுக்கே போயிருந்திருக்க அந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிருந்தாங்க. இப்போ அதோட தொடர்ச்சியாக பெருசு இவங்கிட்ட என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது இவ்வளோ நாளாக தன்னை பிக் மவுத் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்ல அவன் தான் செத்து போயிட்டானே, அப்புறம் என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டதும் இப்போ அந்த அமைப்புக்கு புதுசாக ஒரு தலைவன் வந்திருக்கான். அவன் பழைய பிக் மவுஸை விட மோசமானவன். என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா சொல்லி பணைய கைதிகளை வர வச்சிருக்கான். இப்போ நான் மட்டும் அவங்க சொல்றத கேட்கல அப்படின்னா கண்டிப்பா என் குடும்பத்தை கொண்டுருவாங்கன்னு இவனா பிளான் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த ஏதோ வேற ஆள் சொல்லி செய்யற மாதிரி பெருசுக்கு நல்லா விபூதி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்த மேயர் கூட ஏதோ சொல்ல வரப்ப பெருசு அவனை ஆஃப் பண்ணிட்டு அந்த அமைப்புக்கு என்னதான் வேணுமானு விசாரிக்கும் போது செத்து போன அவங்க பாசுக்காக பழிவாங்க நினைக்கிறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா காங்கோட 100 பில்லியன் அவனுக்கே திருப்பி தர போறன்னு போலியா ஒரு பேச்சுவார்த்தை நடத்த தான் தன்னை அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா நீ கொடுத்த பிரஸ் மீட்டை பாக்குறப்ப எங்களை ஏதோ உசுப்பேத்துற மாதிரியே இருந்துச்சு, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டதும் அப்படி ஒரு பிரஸ் மீட்டை நான் கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன மீட் பண்ண சம்மதிச்சிருக்கவே மாட்டீங்க. அவங்க பிளானை என் மூலமா உங்களை நெருங்கி சான்ஸ் கிடைக்கிறப்ப கரெக்டா உங்களை போட்டு தள்ளுறது தான் கேள்விக்கெல்லாம் பதில கரெக்டா வச்சுக்கிட்டு நல்லா சமாளிக்கிறான். இதுக்கு அடுத்து பெருசு இவங்கிட்ட எதுக்காக அந்த ப்ரொஃபஸரோட பேப்பர்ல அவங்க ஆர்வம் காட்டுறாங்கன்னு கேட்கறப்ப பிக் மவுஸோட பொண்ணு சூஜனையுமே அவங்க தானே போட்டு தள்ளினாங்க. சோ அவ ஒரு ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டருங்கிற மேட்டரை சொல்லி அவ மூலமா தான் அந்த பேப்பரை பத்தியே தெரிய வந்துச்சுன்னு சொன்னா பெருசுக்கு அவ யார் என்னன்னு கூட தெரியல. பக்கத்துல இருந்த பிஏ தான் அந்த நல்ல காரியத்தை பண்ணது நாம தாங்கிற மாதிரி ஞாபகப்படுத்துறான். அண்ட் இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான மேட்டரும் தெரிய வருது. இதுவரை நம்ம ஏதோ மருத்துவ ஆராய்ச்சியோட சைடு எஃபெக்டா தான் அந்த கேன்சர் நோய் பரவறதா நினைச்சிட்டு இருந்தோம்ல, ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கெமிக்கல் கம்பெனியோட வேஸ்டேஜ்ல வரக்கூடிய ரேடியேஷன் பிரச்சனையால தான் மக்களுக்கு கேன்சர் நோய் பரவ ஆரம்பிச்சிருந்திருக்கு. தென் அதை சமாளிக்கிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீக்ரெட் லேபை உருவாக்கி பிளட் டெஸ்ட் பண்ணாலோ போஸ்ட்மார்டம் பண்ணாலோ அந்த ரேடியேஷன் பிரச்சனை இருக்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு மருந்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது செத்து போன அந்த ப்ரொஃபசர் தான். ஆனா தொடர்ந்து மக்கள் இந்த புற்றுநோயால பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம இறந்து போனவங்க குடும்பத்துக்கு பணத்தை கொடுத்து பணத்தை புதைக்கவோ போஸ்ட்மார்டம் பண்ணவோ கூடாதுன்னு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு அநியாயம் பண்றாங்கல்ல, அதை ஒரு கட்டத்தில் தாங்க முடியாம தான் மொத்தமா என்கே கெமிக்கலுக்கே ஆப்படிக்கணும்னு அந்த பேப்பரையே மனுஷன் ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல பெருசு அந்த பேப்பரை பத்தி பிக் மவுஸ் கேங்குக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு ஹீரோ கிட்ட விசாரிக்கிறப்ப இதுவரை நான் சொன்ன எல்லாத்தையும் அப்படியே சொல்லி அந்த குரூப்புக்கு பயந்து வேற வழி இல்லாம தான் நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சோங்கிற மாதிரி சொல்றான். உடனே பெருசு இவங்கிட்ட இப்ப புதுசா பிக் மவுஸ் ஆயிருக்கிற அந்த நபர் யாருன்னு கேட்டதும் ஐயா நீங்க தப்பான கேள்வியை கேட்குறீங்க. ஆக்சுவலா நான் எதுக்காக இங்க வந்திருக்கன்ற கேள்வியை தான் நீங்க முதல்ல கேட்டிருக்கணும்னு சொல்றப்ப என் கூட டீல் பேச தானே வந்தேன்னு பெருசு சொல்லுது. ஆனா தலைவன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு இவரை நம்பி தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் பணயமா வைக்கலாமான்னு பெருசையே செக் பண்ண வந்ததா ஒரு பெரிய குண்டை போட எப்பா இது உலகமாக விட்டுட்டான்னு அங்க இருந்த மேயரே இதை கேட்டு மிரண்டு போறான். இப்ப கூட நம்மளால ரொம்ப ஈஸியா அவாய்ட் பண்ணி ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு விரட்டி விட்டுறலாம். மேயருமே அவன் ரொம்ப ஆபத்தானவன், அவனால நம்பவே கூடாதுன்னு தான் சொல்றான். ஆனா அந்த மாதிரி இவங்க பண்ணாங்க அப்படின்னா தொடர்ந்து கம்பெனி விஷயத்தை நோண்டிட்டே தானே இருப்பான். ஸோ அந்த விஷயத்த காங் இந்த இடத்துல ஒரு பாயிண்டா சொல்றப்ப எதிரியை நம்ம காலடியில் வச்சுக்கிறது கூட நல்ல விஷயம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பெருசு நம்ம மேயரோட கருத்துக்கு எதிராக ஒரு விஷயத்தை யோசிக்குது. இந்த இடத்துல நம்ம ஹீரோவை அவாய்ட் பண்ணவும் மனசு வரல, அதே நேரம் அவனை கூட சேர்த்துக்கவும் கொஞ்சம் அசௌகரியமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களுக்கு எதிரான எல்லா துருப்புகளையும் கையில வச்சுக்கிட்டு பெருசையே செக் பண்ண வந்ததா சொன்னான் பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயம் இந்த ஆளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட உண்மையாவே நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்டதும் என்ன மேயராக்குங்க அந்த பவர் எனக்கு கிடைச்சது அப்படின்னா பிக் மவுஸோட கேங்கை என்னால் அடியோட அழிக்க முடியுன்ற மாதிரி சொல்றான். இவன் என்னதான் பேசியே கவுக்க பார்த்தாலும் பெருசு ஒன்றும் காங் மாதிரி முட்டாள் இல்ல, காரியம் சாதிக்கிறதுக்காக இதே மாதிரி பேசுற பல பேரை நான் பார்த்திருக்கேன்னு கொஞ்சம் உஷாரா தாங்க இருக்க. இப்ப ஹீரோ அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்றான் அப்படின்னா பிக் மவுஸோட கேங்ல முக்கியமான லீடர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த மெம்பர்ஸோட லிஸ்டையே தூக்கி மொத்தமா பெருசு கையில கொடுக்குறான். ஆனாலும் இப்ப பிக் மவுஸ் ஆயிருக்கிற அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுலேயே இந்த மனுஷன் குறியா இருக்க, அவன் மட்டும் கொஞ்சம் தலைமறைவாவே இருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறது தன்னோட வேலைன்னு ஹீரோ ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். தன்னை மேயராக்கணும்னு இவன் கேட்ட ஃபேவருக்கு இப்ப பெருசு என்ன சொல்ல போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப யாருமே எதிர்பார்க்காத விதமா அடுத்து நடக்க போற அவரோட பிறந்தநாள் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோவை ஹீரோயினோட வந்து கலந்துக்க சொல்லி இன்வைட் பண்ணி அனுப்புறாரு. இது வந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் தான். அதுவும் இந்த சீன்ல என்னடா கதை வேற ட்ராக்ல போகுதுன்னு நம்ம மேயர் இவங்களை பார்த்து லுக்கு ஓடுறதும் ஹீரோ ஒரு பக்கம் அவனை பார்த்து கியூட்டா நக்கல் கலந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதெல்லாம் சூப்பரா இருக்கும். இதுக்கடுத்து அங்கிருந்து வெளியே வரப்ப இதுக்குள்ள ஏதாவது உள்குத்து பிளான் பண்ணியிருந்தா அதை பண்ணாம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி மேயர் இவனை வான் பண்றான். ஆனா ஹீரோ கொஞ்சமா அலட்டிக்காம இப்ப நம்ம ஒரே டீம் நமக்குள்ள எதுக்கு கருத்து வேறுபாடுன்னு ஏதோ சமாதானமா போலாங்கிற மாதிரியே கை கொடுக்க என்கிட்டயே உன் வித்தைய காட்டுற பத்தியாங்கிற மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு இவன் கொஞ்சம் கடுப்போடியே அங்கிருந்து கிளம்புறான். அவன் அப்படி போனதுக்கு அப்புறம் காங் இவனை பார்த்து பெருசே உன பிறந்தநாள் பார்ட்டிக்கெல்லாம் இன்வைட் பண்ணிருக்கு, நீ உண்மையாவே பெரிய ஆள் தான் பயங்கரமா பாராட்ட இவன் செஞ்ச இந்த உதவிக்கு கிஃப்டா இவனோட அந்த 100 பில்லியன்
மில்லியன் பணத்தை ஆட்டையை போட்டது பிக்மோஸ் இல்லைங்கிற உண்மையை சொல்லி அதை தானே பர்சனலா இறங்கி செக் பண்ணதாகவும் நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டதும் காங்குக்கு பயங்கர ஷாக்கு. பணத்தை அவன் எடுக்கலன்னா வேற யார் எடுத்திருப்பாங்கன்னு இங்க விசாரிக்கும் போது அதை செஞ்சது நம்ம மேயர் தாங்கிற உண்மை இப்ப வரை யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த இடத்துல காங்க பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் தான் இதை செஞ்சிருக்கான்றது நம்ம ஹீரோவோட கணிப்பு. இப்ப இந்த விஷயத்தை வச்சு எனக்கு என்னமோ அந்த பணம் உன் கை கட்டுற தூரத்துல இருக்கிற மாதிரி தான் தோணுது, எதுக்கும் க்ளோஸ் ரேஞ்சில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருன்னு சொல்லிட்டு கிளம்ப இவனுமே அதை பத்தி கொஞ்சம் தீவிரமா யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு அடுத்து அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறப்ப நம்ம சைக்கோவை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கே வந்திருக்காங்க. இவனை காப்பாத்துறதுக்காக அந்த டனலுக்குள்ள போனப்ப அங்க ஏகப்பட்ட பைப் லைன்ஸை பார்த்திருந்தால அதெல்லாம் மீன் பண்ணைக்கு போற பைப் லைன் நம்ம தகப்பன் சொல்லியிருந்தாலுமே அதுல இவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்திருக்கு. இப்ப நம்ம சைக்கோ கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு ஹெல்த்தை பத்தி கேஷுவலா விசாரிக்கும் போது என்ன விடுங்க நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க மூக்குல இருந்தோ இல்ல பிரஷ் பண்ணும்போது வாயில இருந்தோ ப்ளீட் ஆகுதாங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் அக்கறையோட கேட்க எதுக்காக அப்படி கேட்கறான்னு புரியாம இவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். தனக்கு புற்றுநோய் இருக்கிறது அதால கூடிய சீக்கிரம் சாக போறது எல்லாமே சைக்கோக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவங்கிட்ட கைதிங்களை இந்த மாதிரி ஒர்க் ரிலீஸ்னு சொல்லி எங்க கூட்டிட்டு போறாங்க என்ன வேலை வாங்குறாங்கன்னு இப்ப விசாரிக்கிறப்ப அவனே ஒரு செகண்ட் பயந்து போய் சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு தயவு செஞ்சு இதை பத்தி மட்டும் கேட்காதீங்கன்ற மாதிரி சொல்றான். ஏப்பா உன்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை தடுக்கிறதுக்காக தான் நான் கேட்கறேன், தயவு செஞ்சு சொல்லுன்னு சொன்னா அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அதால உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கண் கலங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப இவ என்ன பண்றதுன்னு புரியாம இப்ப குழப்பத்துல நிக்கவும் எனக்காக ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்க, என் தம்பி தங்கச்சி என்னால ரீச் பண்ண முடியல, உங்களால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சா என் அம்மாக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நடந்துச்சான்னு மட்டும் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே அங்கிருந்து போறான். இதுக்கப்புறம் இவனுக்காகவே இவன் தம்பி தங்கச்சி குடியிருக்கிற அந்த பிளாட்டுக்கே போய் விசாரிக்கிறப்ப சைக்கோ மேல இருந்த கோபத்துல அப்படிலாம் யாருமே இங்க இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. ஆனாலும் நம்ம ஆளுங்க பார்க்கிங்லேயே வெயிட் பண்ணி கரெக்டா அவங்க வெளியே வரும்போது பிடிச்சி விசாரிக்கிறப்ப போனா போகுதுன்னு அவன் தங்கச்சிக்காரி தாங்க அவங்க அம்மா ஏற்கனவே இறந்து போன உண்மையை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. இதுக்கடுத்து அந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டும்போது ஏதோ ஒரு கார் இவனை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்க, இது மேயர் வேலையா இல்ல பெருசோட வேலையான்னு தெரியல, பட் அதை கண்டுக்க வேண்டாம்னு சொல்லி வார்டன் எங்க இருக்கான்னு கேட்டதும் அவன் இப்ப நம்ம மொட்டையோட ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க. வார்டனுக்கு இப்ப வேற வழி இல்ல, விருப்பு என்னவா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தாங்கணும். இங்க நம்ம மொட்டை தாத்தா ஏதோ பெரிய கொக்கு ரேஞ்சுக்கு கண்டது கழிதெல்லாம் போட்டு கன்றாவியா ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்கா. ஸ்பாட்டுக்கு நம்மளுங்க வந்ததும் வெளியே இருக்கிறவங்க உள்பட வார்டனுமே வேற வழி இல்லாம வேண்டா விருப்பா நம்மளுக்கு பப்ளிக்கா மரியாதை கொடுத்து வரவேற்கிறான். ஆக்சுவலா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது மேயரோட அல்ல கை தான். இப்ப இங்க நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே வீடியோ கால் மூலமா மேயருக்கு காமிச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் ஏதோ பாஸ் ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோவை நடத்துறது அண்ட் வேண்டா விருப்பா வார்டன் மரியாதை கொடுக்கறது எல்லாத்தையும் மேயர் அந்த பக்கம் நோட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த பக்கம் நம்ம மொட்டை தாத்தா அவன் சமைச்ச அந்த கன்றாவியான ஃபுட்டை நம்ம ஆளுங்களுக்கு பரிமாறி செக் பண்றதுக்காகவே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்க. பாவம் நம்ம வக்கீல் ஃப்ரெண்ட் அதுல ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு திங்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருப்பான் பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். இங்க வார்டன் நம்ம ஹீரோ கிட்ட எதுக்காக என்ன வர சொன்னா என்ன பேசணும்னு விசாரிக்கும் போது நம்மால் என்ன சொன்னான்னு தெரியல. ஆனா வெளியே வந்த வார்டன் செம்ம கோபத்தோட சரியான திமிரு பிடிச்சவன்னு ஹீரோவை திட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பவும் இதை அந்த பக்கம் இருந்து நோட் பண்ற மேயர் அடுத்த செகண்டே இவனுக்கு போன் பண்ணி இவன் கூட தனியா பேசணும்னு ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்றான். வார்டனுக்கு இந்த மீட்டிங்ல சுத்தமா விருப்பம் இல்ல, இருந்தாலும் விஷயம் நம்ம ஹீரோவை பத்திங்கிறதுனால அவன் வர சொன்ன இடத்துக்கு போக அங்க போனதுமே நம்ம ஹீரோ அந்த கேங் பெருசை போய் மீட் பண்ணது, அவர்கிட்ட இவங்க அமைப்போட லீடர்ஸ்லாம் யாருங்கிற லிஸ்ட்டை கொடுத்ததுங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி அப்படியே அந்த லிஸ்ட்டையும் இவங்கிட்ட காட்ட வார்டனுக்கு அதை பார்த்ததும் செம்ம ஷாக்கு. உங்க பாஸோட சாவுக்கு காரணமானது மட்டும் இல்லாம இப்போ உங்க அமைப்புக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான்னு மேயர் இவனை நல்லா தூண்டி விட்டு அவனை உன் கையால தான் கொள்ளணும், அப்படி மட்டும் நீ செஞ்சுட்ட அப்படின்னா வரப்போற எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்காக பல ஃபேவர்களை பண்ணுவன்ற மாதிரி இவன் கூட ஒரு டீலை போட ஆல்ரெடி நம்மால் மேல கொலகாண்டில் இருக்கிறதுனால வார்டனுமே இதுக்கு சம்மதிக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கடுத்து அப்படியே நம்ம மேயரோட சொந்தக்கார பெரியவர் இருக்கிற அந்த நர்சிங் ஹோமை காட்ட அங்க வந்து நம்ம ஹீரோயினும் தகப்பனும் அவர்கிட்ட இருந்த போட்டோல இருக்கிற 2 பசங்கள்ல அவரோட பேரன் யாருன்னு ரொம்ப நேரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரோட பேரன் பேர் தான் சோய்டோகான்ற விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ இந்த இடத்துல இவங்க என்னதான் மடக்கி கேட்டாலும் பெருசுகிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அப்ப ஹீரோயின் சின்னதா ஏதோ விளையாட்டு காட்டி எப்படியோ அவரோட கவனத்தை இவ பக்கம் திருப்பி இந்த 2 பசங்கள்ல உங்க பேரன் யாரு என்னன்னு விசாரிக்கும் போது இவரும் கரெக்டா மேயருக்கு பக்கத்துல இருந்த பையனை அடையாளம் காட்டி இறந்து போனது தன்னோட பேரன் சோய்டோகா தாங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பழையபடி ஓன ஒப்பாரி வைக்க இதுல இருந்தே அந்த ஐடென்டிட்டி மாறின விஷயத்தை நம்ம ஆளுங்க தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மேயருக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு சோ சங் யூன், இந்த பேரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த பெரியவரோட பேரை நதியில விழுந்து இறந்து போனப்ப ஏதோ ஒரு குழப்பத்துல இறந்து போனது நம்ம மேயர் தாங்கிற மாதிரி நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும் போல. அதுதான் அந்த பையனோட ஐடென்டிட்டியை எடுத்துக்கிறதுக்கு இவனுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. பையன் எந்த அளவுக்கு ஒரு விஷக்கிருமியா வளர்ந்துருக்கான் பாருங்க. இப்ப நம்ம ஆளுங்க இந்த விஷயத்தை டீகோட் பண்ணதுமே இது மூலமா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நம்ம மேயரோட தாத்தா NF9 ப்ராஜெக்ட் ரொம்ப ஆபத்தானதுன்னு அந்த கேங் பெருசு கூட வாக்குவாதம் பண்ணது, தென் அடுத்த நாளே அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதா நியூஸ் வந்ததெல்லாம் நம்ம ஹீரோயின் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்க. அதை இந்த இடத்துல சொன்னதும் அவரோட மரணம் தற்கொலை இல்ல கேங் பெருசு தான் போட்டு தள்ளி இருக்குன்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. தென் அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் கூட இருந்தே குளிபறிக்கிறதுக்காக மேயர் தன்னோட அடையாளத்தையே மாத்திக்கிட்டு கேங் பெருசை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தை நம்ம ஹீரோ தெளிவா கண்டுபிடிச்சிடறான். இதுக்கு அடுத்து அப்படியே அந்த பக்கம் அந்த கேங் பெருசை காட்டுறப்ப மனுஷன் ஆல்ரெடி சொத்து யார் யாருக்கு எவ்வளவு போகணும்னு உயிரெல்லாம் எழுதி வச்சிருக்காருங்க. இப்ப கூட அதை எடுத்து பெருசு பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயம் அங்க வந்து அவரோட PA ஏங்க எல்லாத்துக்கும் சொத்து பத்து எழுதி வச்சிருக்கீங்க, உங்க பையனை மறந்துட்டீங்களேங்கிற மாதிரி கேட்கும்போது என்னது பெருசு
பெருசுக்கு பையன் இருக்கானு ஷாக்கானா இந்த மனுஷன் அவன் பேரை கேட்டாலே பயங்கரமா காண்டாகிறாரு. எதுக்காக சொந்த பையன் மேல இவ்வளவு காண்டுல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு சரியான சீரியல் கில்லருங்க. அவனுக்கும் பெருசுக்கும் பெருசா வித்தியாசம் இல்ல. என்ன இருந்தாலும் காரணத்தோட கொலை பண்ணுவாரு. அவன் காரணமே இல்லாம கொலை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் போல. அவனை இங்க விட்டு வச்சா நம்ம பேருக்கு தான் ஆபத்துன்னு அவனை எப்பயோ பேக் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பி இருந்திருக்காரு. குறிப்பா இந்த இடத்துல தன்னோட சாவுக்கு கூட அவன் கொரியா பக்கம் வந்துடவே கூடாதுங்கிற மாதிரி பெருசு நம்ம பிஏக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஆளுங்களை தான் காட்டுறாங்க. வரப்போற மேயர் எலெக்ஷன்ல நம்ம ஹீரோவும் நிக்க போறான்ல. சோ அதுக்கான கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா கொய்யால நம்மால தூக்கி கடைசி இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. தகப்ப இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ஏப்பா உங்க பிக் மவுஸுக்கு அறிவே இல்லையா, எதுக்காக தேவையில்லாம ஏன் மருமவனை எலெக்ஷன்ல நிப்பாட்டி தேவையில்லாத வேலை பார்க்கறாருங்கிற மாதிரி இங்க சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வார்டன் விறுவிறுன்னு ஹோட்டலுக்குள்ள போகவும் இவன் இங்க என்ன பண்றாங்கிற மாதிரி நம்ம வக்கீல் ஃப்ரெண்டும் ஜெரியும் கொஞ்சம் சந்தேகமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ மேயரை பத்தின மொத்த உண்மையும் அப்படியே வார்டன் கிட்ட சொல்லி அவரோட சொந்தக்கார பெருசு ஒன்று அந்த நர்சிங் ஹோம்ல இருக்காருல்ல அவர் அப்படியே கமுக்கமா அங்க இருந்து தூக்கிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்லி ஆர்டர் கொடுத்து அனுப்ப அதுக்கு நம்ம வக்கீல் ஃப்ரெண்டு இப்ப மேயரை எக்ஸ்போஸ் பண்றது அவ்வளவு முக்கியமான கேட்டதும் பெருசே அவரோட பிறந்தநாள் பார்ட்டிக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கு, இந்த சான்ஸை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்ப ஜெரி இவங்கிட்ட எல்லாம் ஓகே, ஆனா வார்டனை இந்த விஷயத்துல நம்ப முடியாதுன்னு சொல்லி நானும் அவன் கூட போறேங்கிற மாதிரி சொல்லும்போது நாமளே அவனை நம்பலன்னா அவன் எப்படி நம்மளை நம்புவான்னு கொஞ்சம் குருட்டுத்தனமா நம்பிக்கை வைக்க இதுல உடன்பாடு இல்லாம ஜெரி அவனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் இப்ப வார்டன் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த நர்சிங் ஹோமுக்கு போய் அந்த பெரியவரை கமுக்கமா அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நம்ம ஜெரி ஒளிஞ்சிருந்து வேவு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கபாலத்துல கட்டையை கொண்டு அடிச்சு அப்படியே டிக்கில போட்டு பேக் பண்றாங்க. இவன் இப்படி துரோகம் பண்ண போறான்னு தெரியாம அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் வேற பெருசோட பிறந்தநாள் பார்ட்டிக்கு ரொம்ப கலகலப்பா ரெடி ஆயிட்டு இருக்க. இந்த இடத்துல இவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பேசிக்குவாங்க, அதெல்லாம் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஹீரோ அந்த கேங் பெருசுகிட்டே இறங்கி கொஞ்சம் உள்குத்து வேலை பார்க்கறான்ல, அது கொஞ்சம் ரிஸ்கா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல ஃபீல் பண்ண அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வார்டன் இவனுக்கு ஃபோன் பண்ணி வேலை முடிஞ்சதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ உடனே வரங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்ப பார்க்கறான். அப்ப ஹீரோயின் அப்படின்னா பார்ட்டிக்கு நான் மட்டும் தான் தனியா போகணுமா, அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்ல இது ரொம்ப முக்கியமான வேலை வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி பார்ட்டியில உன கேங் ரிசீவ் பண்ணிக்குவான்னு சொல்லி அனுப்புறான். அந்த பக்கம் பெருசோட பிறந்தநாள் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பா போய்கிட்டு இருக்கு. நம்ம மேயர் ஹியூனு கேங் அந்த 3 அக்யூஸ்ட் ப்ராசிக்யூட்டர் அது போக அரசியல் தலைவர்கள்னு ஊருக்குள்ள இருக்கிற மொத்த பெரிய கைங்களும் அங்கதான் இருக்காங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்ததும் கேங் தான் அவளை கூட்டிட்டு போய் பெருசுக்கு அறிமுகப்படுத்துறான். அங்க நம்ம ஹீரோ வேற வார்டனை பாக்குறதுக்காக தன்னந்தனியா போய்கிட்டு இருக்க. அவன் ஒரு பக்கம் மேயருக்கு போன் பண்ணி சீக்கிரமே நம்மால் சாக போறான்னு சொன்னதும் இங்க அவனுக்கு ஒரே குதூகலமா இருக்கு. நம்ம ஹீரோயின் என்கே கெமிக்கலோட கரப்ஷன் எல்லாம் போட்டு நோண்டிவிட்டு இப்ப பெருசு கூடவே க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்க. அதை பாக்குற ஹியூன் என்ன கொடுமடாதுங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கவும் அது மேயருக்குமே கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. பெருசு இந்த இடத்துல என்னதான் ட்ரிக்கா சில கேள்விகள் கேட்டாலும் ஹீரோயின் ரொம்ப அழகா சமாளிக்கிறா. அதுவும் இவகிட்ட எப்படி உன் புருஷன் இவ்வளவு திறமசாலியா இருக்கான்னு கேட்டதுக்கு அந்த வெண்ண பயலுக்கு எதுவுமே தெரியாது, அவன் லாயர் ஆனதுல இருந்து இப்ப மேயர் ஆகணும்னு முடிவெடுத்த வரைக்கும் அவனுக்கு பின்னாடி இருந்து எல்லா சப்போர்ட்டையுமே பண்ணது நான் தானே சொல்ல. அதை கேட்டதும் பெருசுக்கு சிரிப்பா அடக்க முடியல, பயபுல மொத்தமா கவுத்துட்டா. இப்ப அந்த பக்கம் இருந்து வார்டன் போன் பண்ணி எல்லாம் தயார்னு சொன்னதும் இங்க மேயர் அப்படியே நைஸா ஒரு ரூமுக்கு போய் வீடியோ காலில் கனெக்ட் ஆக அங்க நம்ம ஹீரோவை ஒரு சேரோட லாக் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. இது நம்ம மேயருக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இவங்களோட பிளான் தெரியாம நம்ம தலைவன் வேற வந்து எசகு பிசகா மாட்டிட்டான். இப்ப வார்டனை பார்த்து எதுக்குடா இப்படி ஒரு துரோகத்தை பண்றேன்னு கேட்டா எங்க அமைப்பை காட்டி கொடுத்து துரோகம் பண்ணவனே நீ தான், உன்னெல்லாம் கொள்றது தப்பே இல்லைன்னு கையில கண் எடுக்க. அதே சமயம் நம்ம ஜெரிய டிக்கில போட்டு தூக்கிட்டு வந்தாங்கல்ல அந்த காரோட டிக்கி இப்ப தானா ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இங்க இவன் இப்ப ரிலீஸ் ஆனதுமே அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட கார் மட்டும் தனியா நிக்கிறத பார்த்துட்டு ஆள் பயங்கரமா டென்ஷன் ஆக நம்ம தகப்பன் வக்கீல் ஃப்ரெண்ட் எல்லாம் எங்கடா போனாங்கன்னு பார்த்தா இவங்க நம்ம மொட்டை தாத்தா ஹோட்டல்ல போய் வசமா சிக்கிட்டாங்க போல. அவன் வேற எதையாவது ஒன்று சமைச்சு போட்டு தின்னு பார்க்க சொல்லி படாத பாடுபடுத்திட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம ஜெரி விடாம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வேற வழி இல்லாம நடந்த எல்லாத்தையும் நம்ம வக்கீல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அடுத்த கணமே படை பரிவாரத்தோட நம்மால காப்பாத்துறதுக்காக மொட்டை தாத்தா உள்பட எல்லாருமே அங்க இருந்து விறுவிறுப்பா கிளம்புறாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோ வார்டனை பார்த்து தயவு செஞ்சு அந்த மேயரை மட்டும் நம்பாத, மீறி நம்புனா என்னோட நிலைமை தான் உனக்கும்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்றான். ஆனா அந்த மூதேவி அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம மேயர் சொன்னதும் நறுக்குன்னு சுமார் 2 புல்லட்டை நம்மளோட நெஞ்சிலே இறக்க அடுத்த சில நொடிகள்லயே ஹீரோ அப்படியே தலை தொங்கி இறந்து போறான். இதை பாக்குறப்ப மேயரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இந்த பக்கம் நம்ம ஜெரியுமே இந்த சம்பவத்தை நேருக்கு நேரா பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்கான். அப்ப வார்டனோட ஆளுங்க வேற இவனை லாக் பண்ண பாக்குறப்ப அவங்கள அடிச்சு போட்டு எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப அந்த பக்கம் இருக்கிற மேயர் நம்மளோட பணத்தை கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனா இவனை தேடி அந்த இடத்துக்கு ஹியூன் வந்ததும் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு பழையபடி போய் பார்ட்டியில கலந்துக்க கொஞ்ச நேரத்துல பார்ட்டி முடிஞ்சு பெருசு உள்பட எல்லாருமே கிளம்புறத காட்டுறாங்க. அப்ப நம்ம ஜெரி ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி தலைவனை கொண்டுட்டாங்கன்ற விஷயத்த கொஞ்சம் பதட்டத்தோட சொல்ல என்னடா சொல்றேன்னு இவ ஒரு பக்கம் ஷாக் ஆகும்போது மேயரும் வார்டனும் கூட்டு சேர்ந்து தான் இதை பண்ணிவிட்டாங்கன்னு சொன்னதும் இவளுக்கு அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல மேயரை நேருக்கு நேரா பார்த்ததும் நேரா அவங்ககிட்ட போய் என்ன மாணவ கூட என் புருஷனை கொண்டான்னு கத்திக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற காங்குமே என்ன நடக்குதுன்னு புரியாம கொஞ்சம் குழப்பத்தோட தாங்க பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி கொஞ்சம் ஓவரா எமோஷன் ஆனதும் அப்படியே மயக்கம் போட்டு அந்த இடத்துல கீழே விழுந்துடுறா. ஆனா அதை கூட கண்டுக்காம ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புற மேயர் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஜெயிச்சதை நினைச்சு சும்மா சைக்கோ தனமா சிரிப்பான் பாருங்க. இவனோட வில்லத்தனத்துக்கு ஒரு அளவே இருக்காது. இதுக்கப்புறம் அடுத்த சீனே வார்டனோட இடத்துக்கு போறப்ப ஏற்கனவே நம்ம
ஹீரோவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்க இருந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு மேயர் 36 பல்லும் தெரியுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து பாடி எங்கன்னு விசாரிக்க வரும்போது புகை வரதை பார்க்கலையா, பில்டிங்க்கு பின்னாடி வச்சு கொளுத்திட்டோம்னு சொன்னதும் அருமையா வேலை பார்த்திருக்கீங்கன்னு வார்டனை பாராட்டுறான். அப்ப அவனுமே பதிலுக்கு உங்களுக்கு இருக்கிற பொறுமெல்லாம் எவனுக்குமே வராது, மனசு முழுக்க பகையை வச்சுக்கிட்டு சரியான நேரத்துக்காக வருஷ கணக்கா வெயிட் பண்றீங்க பாருங்க, அதுக்கெல்லாம் ஈடு இணையே இல்லைங்கிற மாதிரி சொல்லும் போது இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்த மூஞ்சி அப்படியே சுருங்கி போக, இதுவே உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இந்நேரம் அந்த கேங் பெருசன் 100 முறைக்கு மேல கொண்டிருப்பேன், எப்படி உங்களால மட்டும் இவ்வளவு பொறுமையா இருக்க முடிஞ்சதுங்கிற மாதிரி கேட்கறான். இவனோட இந்த ஒரு கேள்வியை வச்சு இவனுக்கு தன்னை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு மேயர் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நான் அந்த அளவுக்கு பொறுமையா இருந்ததுனால தான் இன்னைக்கு சில கடினமான முடிவுகளை என்னால சுலபமா எடுக்க முடியுதுன்னு பயப்பட உளர ஆரம்பிச்சிருது. இப்ப வார்டனும் அதை புடிச்சுக்கிட்டு நீங்க சொல்றது சரிதான், அந்த கேங் பெருசு பல பேரை போட்டு சொல்லியிருக்கு, அவரை மாதிரி ஆளுங்களாம் அவளை ஈஸியா செத்தரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, டாய் போதும் இதோட நிப்பாட்டிக்கின்ற மாதிரி மேயர் இவனை ஸ்டாப் பண்றான். ஆனாலும் வார்டன் சும்மா இல்லாம சோ சுங் யுன், அதாவது இவனோட சின்ன வயசு பேரை சொல்லி அதான உங்களோட உண்மையான பேர்னு பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட, இன்னொரு முறை அந்த பேரை என் முன்னாடி சொல்லாதன்னு மேயர் காண்டாகும் போதே இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கிறத காட்டுவாங்க பாருங்க, இங்க தாங்க ஒரு செம்ம ட்விஸ்ட்டை ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலா மேயர் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து இப்ப வரை நடந்த எல்லாத்தையுமே அந்த பக்கம் பெருசு லைவா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. கூடவே நம்ம ஹீரோவும் உயிரோட முழுசா உட்காந்துருக்கான். நம்மளோட பிளான் எப்படி வேலை செஞ்சிருக்குன்ற விஷயத்தை இந்நேரம் நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப உண்மை தெரிஞ்சதும் பெருசு பயங்கரமா ஃபீல் பண்ணி இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோவை அனுப்பிட்டு மேயரை உடனே இங்க வர சொல்லுன்னு பிஏவை விட்டு போன் பண்றாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வேற செத்து போயிட்டு தான் நினைச்சு ஹீரோயின் மயக்கம் போட்டால, அவளை இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கவும் அவளை நேர்ல மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல, இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க அவளுக்கு உசுரே வருது. ஆக்சுவலா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் மேயரை எக்ஸ்போஸ் பண்ண போறாங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஆனா அதை எப்படி பண்ண போறாங்கிற விஷயம் நம்ம வக்கீல் ஃப்ரெண்ட் உள்பட ஜெரிக்குமே தெரியாது. இந்த குழப்பத்தினால தான் இப்ப ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு போயிருக்கு. நம்ம ஹீரோ பெருசா மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா மேயர் இவனை ஃபாலோ பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் வார்டனை மட்டும் இவனுக்கு எதிரி மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அவனும் அதை நம்பி நம்மால் நினைச்ச மாதிரியே வார்டனை கூப்பிட்டு டீல் போட்டு இருந்திருக்க, அந்த டீலை யூஸ் பண்ணி அவனுக்கே ஸ்கெட்ச் போட்டு மொத்தமா சோழியை முடிச்சு விட்டாங்க. இதுல வார்டன் எப்படி நம்மால் பக்கம் சேர்ந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு காரணம் தான். ஒன்னு அவங்க பாஸுக்காக பழி வாங்கணும், இன்னொன்னு இந்த ரிவெஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ அமைப்பை விட்டு வெளியே போயிடுவான்னு சொன்னால அந்த விஷயத்துக்காக தான் இவனுக்கு விசுவாசமா இருந்திருக்கான். இப்ப அந்த பக்கம் பெருசு இவ்வளவு வருஷம் கழிச்சு தன்னோட நண்பன், அதாவது நம்ம மேயரோட தாத்தாவை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, திடீர்னு இவரோட வீல் சேர் அப்படியே வேற ஒரு கைக்கு மாறுது. இதுல இருந்தே அது யாரோட கை, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத இந்நேரம் நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப பெருசு பின்னாடி கூட திரும்பி பார்க்காம தான் நண்பனோட குடும்பத்துக்கு என்னெல்லாம் கெடுதல் பண்ணுங்கிற விஷயத்த சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு மாதிரி இவருக்கு நெஞ்சு அடைக்கவும் அப்படியே வீல் சேர் ஸ்டாப் ஆகுது. இந்த வீல் சேரோட ஒரு ட்ரிப்ஸ் பாட்டில் தொங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் மேயர் அவனோட வேலையை காட்டியிருக்கான். இத்தனை வருஷமா இந்த பெருசு பேர் புகழ்னு ஜெகஜோதியா வாழ்ந்திருக்காருல்ல, அதெல்லாம் நியாயமா நம்ம மேயரோட குடும்பத்துக்கு தான் கிடைச்சிருந்திருக்கணும். ஆனா இந்த மனுஷன் தன்னோட புகழுக்காக இவன் குடும்பத்தையே மொத்தமா அழிச்சது மட்டும் இல்லாம மேயர் கண் முன்னாடியே அவனோட தாத்தாவை துடிக்க எரிச்சு கொண்டிருப்பாருல, அந்த விஷயத்தை இப்ப பெருசோட மூஞ்சிக்கு நேரா சொல்லி, அன்னைக்கு என் தாத்தா அனுபவிச்ச வலிக்கு முன்னாடி இப்ப நீ அனுபவிக்கிற வலிலாம் ஒண்ணுமே இல்ல, நாம முழுசா நம்புற ஒருத்தர் நம்ம முதுகுல குத்துனா அதோட வலி எப்படி இருக்கும்ன்ற விஷயம் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு அந்த ஆளோட வேதனையை பல மடங்கு அதிகப்படுத்தி விடவும் அடுத்த கணமே பெருசு துடிச்சு இறந்து போறாரு. இப்ப பெருசுக்கு விசுவாசமா இருந்த பிஏவும் நம்ம மேயரோட ஆள் தானே. சோ இந்த ஆள் செத்து போன அடுத்த கணமே ஒரு உயில் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காருல்ல, அதை இந்த பிஏ மூலமா அசால்ட்டா தூக்கிட்டு வந்துடுறான். இந்த ஒரு உயிலை வச்சு அடுத்த பாட்டுல ஒரு மிகப்பெரிய கலவரமே இருக்கு. இப்ப இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் நம்ம ஆளுங்களை காட்டும் போது வழக்கம் போல நம்ம மொட்டை தாத்தாவோட ரெஸ்டாரண்ட்ல தான் பட்டறையை போட்டிருக்காங்க. இங்க எப்பவும் போல மொட்டை எதையோ ஒன்று சமைச்சு கொடுத்து எல்லாரையும் சாப்பிட சொல்லி போர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இவன் நம்ம கதையை முடிக்காம விட மாட்டான் போலன்னு எல்லாரும் பீதியில இருந்தா பயப்பட சமையல் கத்துக்கிட்டான் போல. ஹீரோ சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னதும் எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்றாங்க. இந்த இடத்துல நம்ம வார்டன் மட்டும் இஞ்சி தின குரங்காட்டம் உம்முன்னு உட்காந்து இருக்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் ஹீரோவை சம்பவம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் வேகமா ஸ்பாட்டுக்கு போன நம்ம தகப்பன் இவனை தூக்கி போட்டு பொலக்காட்டு காட்டியிருக்கவும் அந்த கடுப்புல தான் பயப்பட உருன்னு உட்காந்துருக்கான். இப்ப ஜெரி உள்பட நம்ம தகப்பனுமே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் மூஞ்ச மாத்தியா பாக சகிக்கலங்கிற மாதிரி பங்கமா கலாய்க்க, இவங்க பண்ண சம்பவத்துக்கு இந்நேரம் பெருசு மேயருக்கு இறுதி அஞ்சலி போஸ்டரே அடிச்சிருக்கணும். ஆனா ஏன் இப்ப வர எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்குதுன்னு நம்ம வக்கீல் ஃப்ரெண்ட் விசாரிக்கிறான். இதுக்கு நம்ம வார்டன் கூட பாத்தீங்கன்னா அட கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, மேயர் நேரம் அங்க எப்படிலாம் கதறிட்டு இருக்கானோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பெருசு ஹார்ட் அட்டாக் வந்து மண்டைய போட்டதா டிவில நியூஸ் வரும் பாருங்க, அதை பார்த்து இவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் வாயை பொழந்துருவாங்க. கடைசியா நைட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு வர வரைக்குமே அந்த ஆள் நல்லா தான் இருந்தாரு. ஆனா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து மண்டையை போட்டதா சொன்னா யாராவது நம்புவாங்களா? சோ மேயர் தான் அவரை கொண்டிருக்கான்ற விஷயம் நம்ம ஆளுங்களுக்கு பச்சையா தெரியுது. இப்ப அந்த பக்கம் போட்டு தள்ளினது மட்டும் இல்லாம பொண்டாட்டி முன்னாடி ஓவரா சென்டிமெண்ட்டை கூட்டி மேயர் கொஞ்சம் அதிகமாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க வந்த காங்குக்கு இவன் மேல 1008 சந்தேகம். பெருசு செத்து போனது உனக்கு எப்ப தெரியும், யார் போன் பண்ணாங்கன்னு 1008 கேள்வி கேட்டு சாவடிக்கிறான். இவனை ஆஃப் பண்றதுக்காகவே அட செத்து போன மனுஷனுக்கு முதல்ல மரியாதை கொடுறான்னு ஏதோ சொல்லி சமாளிக்க, அவனும் அந்த இடத்துல கொஞ்சம் சைலண்ட் ஆகி பெருசுக்கு மரியாதை பண்ணிட்டு
நேரா பிஏவை பிடிச்சி அந்த உயில் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் விசாரிக்கிறான். பொதுவா உயில் வந்து பாத்தீங்கன்னா செத்து போனவங்களோட வக்கீல் பொறுப்புல தானே இருக்கும். ஸோ பெருசுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு வக்கீல் இருப்பாரு போல, அவர்கிட்ட தான் உயில் இருக்குன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ படைப்பரிவாரத்தோட அந்த இடத்துக்கு வரான். இவனை உயிரோட பார்த்ததும் மேயரால அதை சுத்தமா நம்பவே முடியல. இப்ப ஹீரோ நேரா மேயர்கிட்ட வந்து நான் உயிரோட இருக்கிறத பாக்குறப்ப அதிர்ச்சியா இருக்கான்னு சொல்லி இவனோட சின்ன வயசு பேரை சொன்னதும் அதை கேட்டு பக்கத்துல இருந்த ஹியூன் ஒரு பக்கம் அப்படியே மிரண்டு போயிடுறான். இவங்க எல்லாருக்குமே என்ஆர் ஃபாரம்ல இருக்கிற எல்லா ஃபேமிலியோட ஹிஸ்டரியுமே தெரியும்ல. ஸோ பொண்டாட்டி முன்னாடி போட்டு உடைச்சிட்டானேன்னு ஒரு பக்கம் காண்டில் இருந்தா, நீ தான் அந்த பெரியவரை கொண்டங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ண, நீ எவ்வளோ கேவலமானவங்கிற விஷயத்த இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கெத்தா அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டும்போது பிரஷ் பண்ணிட்டு வாய் குப்பிளிக்கும் போது திடீர்னு பிரஷ் எல்லாம் ஒரு பிளட்டா இருக்க, என்னடா இது அந்த சைக்கோ சொன்ன மாதிரியே இவளுக்கு இப்போ சிம்டம் காட்டுது அப்படின்னு பார்த்தா இவளுக்குமே இப்போ புற்றுநோய் இருக்கிற மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு எப்படி புற்றுநோய் வந்துச்சுங்கிற விஷயத்த மேபி நீங்க ஆல்ரெடி நோட் பண்ணி இருந்திருக்கலாம். இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன, பெருசா செத்து போனதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சீரீஸ்ல இன்னும் 2 எபிசோடு தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதையும் மிஸ் பண்ணாம வந்து வாட்ச் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.